ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். ஸோ கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இந்த வீக்குக்கான கிரானி ஸ்கொயர் மொசாயிக் கிரானி ஸ்கொயர். ஸோ மொசாயிக் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் பண்ணலாம். ஸோ மேஜிக் சர்க்கிள் பண்ணிட்டேன். த்ரீ செயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் கிரானி ஸ்கொயர் மாதிரி தான் தெரியுதா உங்களுக்கு. ஸோ 3 செயின் 2 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet 2 செயின் 3 டபுள் crochet போடுவோம். ஸோ செகண்ட் ரோ ஆல்சோ வந்து பேசிக் கிரானி ஸ்கொயர் மாதிரி தான் நம்ம அந்த ஸ்டெப் படி தான் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ரோவில் வந்து நம்ம வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறது நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஆஃப் டபுள் crochet இந்த இடத்துல. ஸோ அது எப்படி போடுறதுன்னா யானோவா 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த தேர்ட் ஒன்ல நீடில் இன்சர்ட் பண்ணி ஆஃப் டபுள் crochet பண்ணிடுங்க. ஸோ ரோ 2ல வந்து 3 செயின் 2 டபுள் crochet ஸோ கார்னரில் வந்து 3 டபுள் crochet 2 செயின் ஸோ நெக்ஸ்ட் கார்னரில் 3 டபுள் crochet 2 செயின் ஓகேவா. இப்போ வந்து சேம் அதே தான் நம்ம ஆஃப் டபுள் crochet போட்டு இந்த தேர்ட் செயினில் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ சேம் டைம் நம்ம வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ யான் அவுட் பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணலாம். எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி.
ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 3 செயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸோ அதே இடத்துல 2 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஒன்னில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஸோ இன்னும் டபுள் க்ரோஷே போடுவோம் இல்லையா, அந்த டபுள் க்ரோஷே நம்ம செகண்ட் ரோவில் இல்லையா ஃபர்ஸ்ட் ரோவில் போட்டிருக்க செகண்ட் டபுள் க்ரோஷேல நடுவில் இன்சர்ட் பண்ணி மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஸோ இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் நார்மலாக இந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கார்னரில் கார்னர் கிளஸ்டர்லாம் வந்து சேம் தான். ஸோ 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே அது நார்மலாகவே போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து த்ரெட் கட் பண்ணிக்கோங்க, அந்த எல்லோடைய த்ரெட்டை. இப்போ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ சென்டர் மீன் சைட் கிளஸ்டர் பண்ணும்போது ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ரோவோட கிளஸ்டரோடைய நடுவில் இருக்க டபுள் க்ரோஷே எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அந்த டபுள் க்ரோஷே நீங்கள் வந்து பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே நார்மலாக வந்து தேர்ட் ரோக்கான அந்த கிளஸ்டர் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கார்னர் கிளஸ்டர், டூ செயின், த்ரீ டபுள் க்ரோஷே. ஸோ அகைன் சைடில் ஸோ தேர்ட் ரவுண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே நம்ம பண்ணிவிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி திரும்பி அதே மாதிரி 3 chain 2 double crochet, இப்போ நம்ம வந்து 2 சைட் கிளஸ்டர் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு இன்னும் டபுள் க்ரோஷே பண்ணும்போது செகண்ட் ரோவில் இருக்க அந்த கிளஸ்டரோட நடுவில் இருக்க டபுள் க்ரோஷே நம்ம எடுத்து அந்த இடத்துல நம்ம பண்ணணும். ஸோ தெரியுதா? அதே மாதிரி அடுத்தது சைட் கிளஸ்டர். கார்னர் ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் செகண்ட் ரோவில் இருக்க டபுள் க்ரோஷே எடுத்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம 4 சைட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து 4th row வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். 3 டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்த கலர் ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் அதே தான்.
green color. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் த்ரெட்டை நீங்கள் வந்து பாதி தூரம் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் 3 சைட் கிளஸ்டர் போடுவீங்க. அந்த 3 சைட் கிளஸ்டரும் சேம் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு அடுத்த டபுள் க்ரோஷே வந்து 3rd ரோவில் இருக்கு இல்லையா, ஐ மீன் இதில். ஸோ 1 2 3. ஸோ இதில் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இது வந்து நார்மலான டபுள் க்ரோஷே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த சைட் கிளஸ்டர் நம்ம பண்ணும்போது ஸோ நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இது நார்மலாக இருக்கும். நீங்கள் அடுத்தது பண்ணும்போது உங்களோட தேர்ட் ரோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இது அந்த ஸ்டிச் நம்ம பண்ணியிருப்போம் ஒரு மாதிரி கொக்கி மாதிரி. ஸோ அதே இடத்துல நீங்கள் அதை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே பண்ணணும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போடும்போது அந்த 3rd ரோவில் இருக்க நடுவில் இருக்க டபுள் க்ரோஷே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து டபுள் க்ரோஷே போடுறோம். யா, ஸோ லாஸ்ட் கார்னரில் 3 டபுள் க்ரோஷே, 2 chain, again 3 double crochet. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த 4 சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இந்த 4 சைடை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் லாஸ்ட் ரோ வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போட்டு நான் கட் பண்ணிடுறேன். ஸோ மொசாயிக் கிரானி ஸ்கொயர் இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.